பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 35 37 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு ஆரோக்கியமான இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அதே விதமாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறப்பாக வாழ வேண்டுமென்றால், நல்ல வெற்றிகரமாக வாழ வேண்டுமென்றால், நம்முடைய இருதயம் மிகவும் ஆரோக்கியமானதாக காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயம் பலவீனமாக இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையினுள்ள எல்லா பகுதியையும் பாதிக்கும். உறவுகள் பலவீனமாக இருக்கும், நம்முடைய பழக்க வழக்கங்கள் பலவீனமாக இருக்கும், நம்ம வேலை செய்யக்கூடிய திறன் பலவீனமாக இருக்கும். இப்படியாக இருதயம் பலவீனமாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அது வெளிப்படும். அதே நேரத்தில் நம்முடைய இருதயம் நல்ல பலமாக வலுவாக காணப்படும் போது அது நம்முடைய வாழ்க்கையினுள்ள எல்லா பகுதியிலுமே அது வெளிப்படும். இந்த நாளிலும் கூட நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நல்ல பலமாக காணப்படுகிறதா அல்லது பலவீனமாக இருக்கிறதா? இந்த காரியங்களை நாம் தியானிக்கலாம். நம்முடைய இருதயம் ஆண்டவர் விரும்பக்கூடிய விதத்தில் பலமாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியங்கள் காணப்படும். முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை எப்படி இருக்கும் என்றால் 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேகருக்கு நல்ல காரியங்களை செய்கிறோம், அநேகருக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆனால் சில நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கலாம்: நான் இன்றைக்கு இந்த நபருக்கு ஒரு உதவி செய்கிறேன், அவர் எனக்கு எப்படியும் திரும்ப செய்ய வேண்டும் என்று ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது அது கர்த்தருடைய பார்வையில் உதவியாக தான் இருக்கும், ஆனால் முழுமையாக காணப்படாது. ஆனால் நம்முடைய இருதயம் நல்ல பலமுள்ளதாக காணப்படும் என்றால் அந்த நபர் நமக்கு திரும்ப உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்பை தாண்டி நம்மால் உதவி செய்ய முடியும். ஒரு மனிதனாக இருந்து கொண்டு அப்படி நம்மால் செயல்பட முடியுமா? இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நாம் நம்பி கர்த்தர் எனக்கு கொடுத்த பலத்தில் இந்த காரியத்தை நான் மற்றவர்களுக்கு செய்கிறேன், என்னுடைய தேவைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லக்கூடிய ஆழமான ஸ்திரமான ஒரு நம்பிக்கையோடு நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்போது அது எதற்கு அடையாளம்? நம்முடைய இருதயம் பலமாக இருக்கிறது என்பதற்கு அடையாளம். நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறீங்களா? மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களா? இப்போ கர்த்தரை நம்பி உதவி செய்கிறீர்களா? அல்லது இந்த நபர் இன்னொரு நாளில் எனக்கு திரும்ப உதவி செய்வார் என்று சொல்லக்கூடிய எண்ணத்தோடு உதவி செய்கிறீர்களா? இரண்டாவதாக, பலமுள்ள இருதயத்தினுடைய இன்னொரு அறிகுறி மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும். இந்த மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில தேவைகள் இருக்கும்போது நாம் கஷ்டப்படுறோம், அந்த தேவைக்காக தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறோம், கர்த்தர் அந்த தேவையை சந்திக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு அந்த தேவையை சந்திக்கும் போது நம்முடைய உள்ளத்தில் மிகுந்த மகிழ்ச்சி காணப்படுகிறது. ஆனால் இந்த வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்: கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னுடைய வேண்டுதலை அருள் செய்த பின்பு உன்னுடைய இருதயத்தில் மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லவில்லை. அப்படிப்பட்ட சந்தோஷம் யார் வேணாலும் என்ன பண்ணலாம்? அடையலாம். நம்முடைய தேவைகளை கர்த்தரிடத்தில் சொல்லி கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்கும்போது சந்தோஷம் அடைகிறோம். அப்போ யார் வேண்டும் என்றாலும் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் உண்மையான அல்லது பலமுள்ள இருதயம் எப்படி இருக்கும் என்றால், கர்த்தர் நமக்கு பதில் கொடுப்பதற்கு முன்பதாகவே நம்முடைய இருதயம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கும். அப்படிப்பட்ட இருதயம்தான் நல்ல பலமான இருதயம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அதன் பின்பு அவர் என்ன செய்வார்? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு கொடுப்பார். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில்
முதலில் எது வருகிறது? மன மகிழ்ச்சி கர்த்தரிடத்தில் இருக்கிறதா? அல்லது கர்த்தரினுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படி சொல்லுகிறீர்களா? ஆராய்ந்து பார்ப்போம். மூன்றாவதாக, நல்ல ஆரோக்கியமான இருதயத்தினுடைய இன்னொரு அடையாளம் என்னவென்றால், ஒரு பாதுகாப்பான உணர்வு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். பதட்டப்படக்கூடிய உணர்வுகள் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் போது பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் என்ன? நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அப்போ கர்த்தர் எனக்கு சொன்ன காரியங்களை நான் தைரியமாக செய்யும்போது, நான் கீழே விழுந்தா கூட அவர் என்னை பிடித்து கொள்ளுவார். என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் என்னை பார்த்து கொள்ளுவார், என்னை காப்பாற்றுவார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் செயல்படும் போது தான் நாம் பாதுகாப்பான உணர்வில் இருக்கிறோம் என்பது அர்த்தம். 37ஆம் சங்கீதம் 23, 24 வசனங்களை நாம் படிக்கும்போது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வாழ்க்கையின் மேல் அவர் பிரியமாயிருப்பார். 24, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் விழுந்தாலும் அவன் தள்ளப்படவில்லை, ஏனென்றால் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு விசுவாசம் நமக்கு காணப்படும் போது தான் நம்ம பாதுகாப்பாக கர்த்தருக்குள்ளாக இருப்போம். அப்படி இல்லை என்றால் நம்ம கர்த்தருடைய சித்தத்தையே செய்தாலும் நம்முடைய உள்ளம் பதட்டப்பட்டு கொண்டே இருக்கும். அப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, அல்லது யோபுவுக்கு நடந்தது மாதிரி எனக்கு நடந்துருமோ, அல்லது இவருக்கு நடந்தது மாதிரி எனக்கு நடந்து விடுமோ, இந்த மாதிரி நம்முடைய உள்ளம் பதறிக்கொண்டே இருக்கும். அப்போ ஆரோக்கியமான இருதயத்தினுடைய ஒரு அடையாளம் பாதுகாப்பு உணர்வு, பதட்டமான உணர்வு அல்ல. உங்களுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட உணர்வு அதிகமான நேரங்களில் காணப்படுகிறது? ஒரு விதமான பதட்டமா அல்லது பாதுகாப்பான உணர்வா? நான்காவதாக, ஒரு ஆரோக்கியமான இருதயத்தினுடைய அடையாளம், கர்த்தருடைய வார்த்தையினால் அந்த இருதயம் உறுதியாய் இருக்கும். 35ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இவ்வாறு சொல்லுகிறது, நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும். இந்த வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா, தாவீதுக்கு இந்த இடத்துல இரட்சிப்பு தேவை. ஆனால் இரட்சிப்பு அடைவதற்கு முன்பதாக அவர் என்ன தேடுகிறார் என்றால், கர்த்தர் அவரை பார்த்து இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே என்று சொல்லக்கூடிய ஒரு ஏக்கம் காணப்படுகிறது. கர்த்தர் அவரை பார்த்து என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் நினைக்கிறார் என்றால், நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்துமாவை பார்த்து சொல்லும் ஆண்டவரே, தேவனே நீர் என்னை பார்த்து இப்படி சொல்லும் என்று தாவீது ஆண்டவருக்கு சொல்லுகிறார். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு பேசும்போது கர்த்தர் இப்படி பேசுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ளுவோம். ஆனால் தாவீது தன்னுடைய தேவையின் அடிப்படையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே இப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து நீங்கள் சொல்லுங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஒருவேளை நீங்கள் இப்படி நினைக்கலாம், ஆண்டவரே என்னை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, நான் உன்னுடைய இரட்சகர் என்று, அல்லது நான் உன்னை குணமாக்கக்கூடிய கர்த்தர் என்று என்னை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே. அல்லது ஒருவேளை நீங்கள் விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி நினைக்கலாம், ஆண்டவரே என்னை பார்த்து நான் உன்னை விடுவிக்கக்கூடிய தேவன் என்று சொல்லுங்க ஆண்டவரே, அல்லது உன்னை நான் ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே. நீங்கள் எதுக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறீங்களோ நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஏன்னா தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான நாட்களில் அவர் எப்படி தன்னுடைய உணர்வை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தினாரோ அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவரோடு பேசலாம். ஏனென்றால் தாவீதை குறித்து ஆண்டவரே ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற நபர் என்று. அப்போ தாவீது செய்தது மாதிரி ஆண்டவரோடு நம்ம பழகும்போது இன்னும் நாம் இருதய அளவில் ஆண்டவரோடு சேர்ந்து கொண்டே இருப்போம். உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க, அல்லது ஆண்டவர் என்ன சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் அல்லது உங்கள் இருதயத்திற்கு மிகுந்த சமாதானத்தை அல்லது ஒரு ஸ்திரத்தை உறுதியை
கொண்டு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஆண்டவரை பார்த்து நீங்கள் அப்படி கேட்கலாம். ஏனென்றால் அவருடைய பிள்ளையாக நாம் இருக்கிறோம். அதனால நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கலாம். ஆண்டவர் என்னை பார்த்து நீங்கள் இப்படி சொல்லுங்கள். ஏன்னா ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை மிக பலம் உள்ளது, நம்முடைய இருதயத்தில் மிகுந்த ஆழமான கிரியையை செய்யக்கூடியதாக இருக்கிறது. பிதாவானவர் இயேசு இந்த பூமியில் வாழும்போது இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். அப்போ பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தை இயேசுவை ஆறுதல் படுத்தினது அல்லது இயேசுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினது என்று நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும்போது ஆவியானவர் இவ்வாறு சொல்லுகிறார், உன்னுடைய வேலையை நான் அறிந்திருக்கிறேன் அல்லது உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம கஷ்டப்பட்டு வேலைகளை செய்யும்போது நான் வேலை செய்கிறத அல்லது நான் பிரயாசப்படுறது யாருக்காவது தெரியுமா? நான் மட்டும் தனியாக பிரயாசப்படுறேனே, உழைக்கிறேனே, யாருமே நான் உழைக்கிறத பார்க்கல, அப்போ எனக்கு வெகுமதி யார்தான் தருவார்கள்? அப்படி கூட நாம் நினைக்கலாம். ஆனால் சபைகளுக்கு சொல்லும்போது ஆவியானவர் இவ்வாறு சொல்லுகிறார், உன்னுடைய பிரயாசத்தை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் ரொம்ப கடினமாக உங்கள் குடும்பத்திற்காக உழைக்கலாம் அல்லது நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உழைக்கலாம், யாருமே உங்களை அங்கீகரிக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், ஆண்டவரே உன்னுடைய பிரயாசத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்று என்னை பார்த்து சொல்லுங்கள் ஆண்டவரே. அப்போ உங்களுடைய ஏக்கங்களை கர்த்தரோடு பகிர்ந்து கொள்ளும்போது கர்த்தர் சொல்லக்கூடிய சத்தம் உங்களை தேற்றும், உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும், ஆரோக்கியமான இருதயமாக மாற்றும். அப்படி கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆரோக்கியமான இருதயமாக மாற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதிகளிலும் அது வெளிப்படும். கர்த்தர் விரும்பக்கூடிய வாழ்க்கையை நம்மாலும் கூட வாழ முடியும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களுடைய இருதயத்தை பார்க்கக்கூடிய தேவன், எங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தக்கூடிய தேவன். உங்களுடைய வார்த்தையினால் என்னுடைய இருதயத்தை நீங்கள் ஸ்திரப்படுத்தி கொண்டு இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் தியானித்த காரியங்களின் மூலமாக இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கர்த்தர் ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தையிலிருந்து எங்களுடைய இருதயத்துக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுடைய இருதயத்தில் சந்தோஷம் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உம்முடைய வார்த்தையிலிருந்து எங்களுடைய இருதயத்திற்கு தேவையான பலன் கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படியாக எங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.